முதன்முறையாக 50% பெண் வேட்பாளர்களுடன் இந்த முறை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபட போவதாக கூறுகிறார் இளம் வேட்பாளர் அபிராமி. 2016ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் சென்னையில் 48வது வார்டில் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் 21 வயதான அபிராமி. சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு பயின்று வரும் இவர் தனது தொகுதியில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கிறார். குண்டு குழியுமா இருக்கும் எல்லா ரோடுமே, அதெல்லாம் முதல்ல சாலையில் சீரமைப்போம். சுகாதாரமான தண்ணீர் அன்றாட வழங்கப்படும். நான் இது மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாங்கன்னா பிறகு இப்போது எங்கள் இதில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் குப்பையற்ற சாலையாக எங்கள் வார்டு மக்களுக்கு நான் மாற்றி தருவேன். இளம் தலைமுறையினர் தேர்தலுக்கு வருவது நல்ல முன்னேறிய சமுதாயத்தை உருவாக்கும் என குறிப்பிடும் அபிராமியின் தந்தை ரவிச்சந்திரன் தனது மகளின் இந்த தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு இன்றைய இளைஞர்களால் தீர்வு காண முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜென்ரேஷனில் நம்ம மெச்சூரிட்டி தானாக பிறந்த குழந்தைக்கே செல்லணுன்ற அளவுக்கு வந்ததுமா, அதனால் 21 வயசில் உலக அனுபவங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருந்து நல்லது கெட்டது ஆராய்ந்து லஞ்ச லாவணி இல்லாமல் ஊழலற்ற ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவுக்கும் தலைவருக்கும் தளபதிக்கும் அவங்க உறுதுணையாக இருப்பாங்கன்றதுக்கோ இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்றது நான் விரும்புகிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது நல்ல மாற்றத்திற்கான வழிவகுக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஒளிப்பதிவாளர் நவீனுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.